Hi viewers, welcome to Aishwarya Explains channel. இன்னைக்கு biology lesson 13 detail 2 படிக்கலாம். How does locomotion take place in leech? Leechனா அட்டை பூச்சி. You may see leeches in ponds during rainy seasons. மழைக்காலத்துல குளங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த அட்டைப்பூச்சி நம்ம உடம்புல ஒட்டிச்சுன்னா ஏன்னா நம்ம உடம்புல இருக்க ரத்தத்தை எல்லாம் அது உறிஞ்சி எடுத்துரும்னு சொல்லுவாங்க. ஸோ லோகோமோஷன் மீன்ஸ் மூவ்மெண்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது எப்படி மூவ் ஆகுது, அட்டைப்பூச்சி எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். Locomotion in leech takes place by looping or crawling movement or swimming movement. Looping or crawling movement. This movement is brought about by contraction and relaxation of muscles. Muscles contraction na என்ன சுருங்குதல், ரிலாக்ஸேஷன்னா விரிவடைதல். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லீச் வந்து எப்படி மூவ் ஆகுது, இங்கே ஃப்ரண்ட் சைடு இருக்க மசில்ஸ் வந்து இது எக்ஸ்பேண்ட் ஆகுது, ரிலாக்ஸ் ஆகி இதை தூக்கி அண்ட் தென் அப்போ அந்த சமயத்தில் பேக் சைடு இருக்க மசில்ஸ் என்ன ஆகுது, கான்ட்ராக்ட் ஆகுது, அதை தூக்கி கீழே ஊனி அண்ட் தென் இட் இஸ் ரிலாக்ஸிங் பேக் சைடு மசில்ஸ், ஃப்ரண்ட் சைடு இருக்க மசில்ஸை கான்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ லைக் திஸ் இட் இஸ் மூவிங். நவ் இதை ஊனி மறுபடியும் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கிறப்ப இந்த பேக் சைடு இருக்க மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகுது, ஃப்ரண்ட் சைடு இருக்க மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகுது. இப்போ நம்ம ரெண்டு கால் ஊனி நடக்கிறோம் இல்லையா, ஸோ இடது கால் வலது கால், அப்போ வலது கால் ஊன்றப்ப இடது காலை தூக்குறோம், இடது கால் ஊன்றப்ப வலது காலை தூக்குறோம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு இருக்க மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகுறப்ப பேக் சைடு இருக்க மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் அது மூவ் ஆகுது. இப்போ இந்த ரெண்டு போர்ஷனுக்கும் பேரு சக்கர்ஸ். உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 188ல இந்த பிக்சர் இருக்கும். சக்கர்ஸ், இங்கே 2 சக்கர்ஸ் இருக்கும் லீச்சோட பாடியில். சக்கர்ஸ்னா தமிழில் உறிஞ்சின்னு அர்த்தம். ஸோ ஆன்டீரியர் சக்கர் அண்ட் போஸ்டீரியர் சக்கர். ஆன்டீரியர்னா முன்பக்க சக்கர்ஸ், போஸ்டீரியர்னா பின்பக்க சக்கர்ஸ். ஸோ இந்த சக்கர்ஸை நிலத்துல ஊனி அது மூவ் ஆகுது. இப்போ ஆன்டீரியர் சக்கர்ஸ், போஸ்டீரியர் சக்கர். இப்போ போஸ்டீரியர் சக்கரை லிஃப்ட் பண்ணி இங்கே கீழே வைக்கிறப்ப ஆன்டீரியர் சக்கர் இங்கே லிஃப்ட் பண்ணுது. அண்ட் தென் ஆன்டீரியர் சக்கரை கீழே வைக்கிறப்ப இதை லிஃப்ட் பண்ணி இங்கே வைக்குது. ஸோ லைக் திஸ் இட் இஸ் மூவிங். ஸோ லிஃப்ட் ஆகிறப்ப அந்த மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகுது. எந்த சைடு அது கீழே ஊனி இருக்கோ அந்த மசில் என்ன ஆகும், கான்ட்ராக்ட் ஆகுவீங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் மசில்ஸ் ரிப்பீட்டடாக நடக்கிறது தான் லூப்பிங் மூவ்மெண்ட்னு சொல்கிறோம். அப்புறம் அது மூவ் ஆகிறது ஒரு குழந்தை எப்படி தவழுது, மெதுவாக தவழ்ந்து போகுது இல்லையா, அது மாதிரி இருக்கனால இட் இஸ் ஆல்சோ கால்ட் crawling movement. So this movement is brought about by contraction and relaxation of muscles. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி the two suckers serve for attachment during movement on a substratum. Substratumனா என்ன? Substratum means surface on which an organism moves. ஒரு லீச் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்ப சப்ஸ்ட்ராட்டம்ங்கிற வேர்டு எதை மீன் பண்ணுது, ஒரு சேற்று பகுதி, இல்லைன்னா ஒரு பாறை, இல்லைன்னா ஒரு குளத்தோட பாட்டம், இல்லைன்னா பிளான்ட் சர்ஃபேஸ் ஆர் ஒரு தரை. ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல அது எப்படி மூவ் ஆகுது, யூசிங் லூப்பிங் மூவ்மெண்ட் ஆர் crawling மூவ்மெண்ட். The suckers serve for attachment during movement on a substratum. Swimming movement. Leeches swim very actively. ஆக்டிவ்லின்னு ஏன் சொல்கிறோம், இது அதோட ஓன் எஃபர்ட்ஸ் போட்டு எனர்ஜெட்டிக்காக கண்டினியூஸாக ஸ்விம் ஆகி போகும். அதனால தான் இட் ஸ்விம்ஸ் வெரி ஆக்டிவ்லின்னு சொல்கிறோம். சும்மா அப்படியே மிதந்துட்டு போகாமல் இட் ரியலி ஸ்விம்ஸ். அதோட எனர்ஜியை யூஸ் பண்ணி அது ஸ்விம் பண்ணி கண்டினியூஸாக போகிறனால ஸ்விம்ஸ் வெரி ஆக்டிவ்லின்னு சொல்கிறோம். வைல் ஸ்விம்மிங் தே மேக் undulating movements in water. அன்டியூலேட்டிங் மூமெண்ட்ஸ்னா என்ன, கடல் அலை போல இப்படி மேலும் கீழுமா அது மூவ் ஆகி போகுது, அதுதான் அன்டியூலேட்டிங் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்றோம். வைல் ஸ்விம்மிங் தே மேக் undulating movements in water. திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் ரொம்ப ஈஸியான கொஷின்.
நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆன்சர் எங்கே இருக்குது உங்கள் புக்கில்? பேஜ் நம்பர் 189ல் ஃப்ரம் ஹியர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா click on the like button, share with your friends, subscribe for more videos. Thank you.